நல்லா பாத்துக்குங்க. இதுதான் தினமும் நாங்க குடிக்கிற தண்ணீர். இப்படிப்பட்ட தண்ணி குடுக்கிற இந்த ஆட்சி நமக்கு வேணுமா? இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில உள்ள அவலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆட்சி, நம்ம தளபதியோட ஆட்சி மலரும் போது மக்களோட பிரச்சனைகளை நாங்க மக்களோட மக்களா நின்னு மக்களோட தேவைகள் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத ஒன்னா கேட்டு எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மூலியமா எங்களோட கழக தலைவர் அவர்களுக்கு எடுத்து சென்று மக்கள் பிரச்சனைகளை முழுமையா நாங்க தீர்த்து வைப்போம். ஐயம்பேட்டை பேரூராட்சியில கடந்த மாதம் ஒரு கடை ஒண்ணு எரிஞ்சு போனுச்சு. அந்த எரிஞ்சு போனப்ப அதுக்கு ஃபயர் சர்வீஸ் கும்பகோணத்துல இருந்து வர்றதுக்குள்ள அந்த கடை ஃபுல்லாவே மொத்தமாவே எரிஞ்சு போயிடுச்சு. நிச்சயமா எல்லா பேரூராட்சிக்கும் ஒரு தீயணைப்பு நிலையம் எங்க ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க அமைச்சு தருவோம். அனைத்து பேரூராட்சிகளுக்கும் 100 நாள் வேலை திட்டம் வேணும். ஒவ்வொரு தாலுகாவுக்குமே அரசு கலைக்கல்லூரி உண்டு. நம்ம பாபநாசம் தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி எங்கே? எங்க அண்ணா விஜய் தலைமையில உள்ள ஆட்சி எங்களோட பிள்ளைங்களுக்காக அரசு கலைக்கல்லூரி பாபநாசத்துல விரைவில் ஏற்படுத்தி தருவோம். உங்களோடு உங்களாக, மக்களோடு மக்களாக நானும் உங்களோட நிக்கிறேன். எங்க அசார்தீன் அண்ணனும் உங்களோட நிப்பாங்க. நம்ம அனைவரும் சேர்ந்து தளபதிக்காக நிப்போம். விசில் சின்னத்துல வாக்களிப்போம். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அசார்தீன் அண்ணனுக்கு விசில் சின்னத்துல வாக்களிங்க. வாக்களிப்பதன் மூலம் நம்ம கழக தலைவர் தளபதி அவர்களை ஆட்சிக்கு கொண்டுட்டு வருவோம்.